அனைவருக்கும் நமஸ்காரம். 2026 ஆம், ஒவ்வொருடைய வாழ்விலும் இந்த ஆண்டு நமக்கு மங்களம் கிடைக்குமா, மாங்கல்யம் கிடைக்குமா, பணவரவு கிடைக்குமா, பாசம் கிடைக்குமா, நேசம் கிடைக்குமா, இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பது அத்தனை பேருக்கும் ஆவல். நம் நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களுக்கும் இதில் உறுப்பினரும் நிர்வாக இயக்குனரும் மற்றும் பொதுமக்களுக்கும் இந்த 2026 சிறப்பான பலன்களை கண்டுகளிப்போம், பார்த்து மகிழ்வோம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். 2026 என்ன சொல்கிறது? இத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள். அத்தனை கோடி மக்களுக்கும் ராசி பலன்கள் சொல்வதிலும் குறிப்பாக நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் கோடியில் புரள்வார்கள், இவர்கள் பாசத்தில் நனைவார்கள், இவர் பக்தியில் திளைப்பார்கள், அல்லது இவர்கள் சற்று கடுமையான உளைச்சலில் இருப்பார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு அனைவருக்கும் ஆவல். ஆம், உங்களை ஆவலை பூர்த்தி செய்கிற இந்த நெக்ஸ்ட் ஜென் டிவி நேயர்களின் வழியாக செய்கின்ற தொழிலில் தொய்வையும் நல்ல கவனத்தையும் செலுத்த வேண்டும். ஆக 2026 முதல் நட்சத்திரமாகிய ரோகிணி நட்சத்திரம் தொய்வை சந்திக்கும். 2026 கவனமுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். அதில் குறிப்பாக முதல் 4 மாதங்கள் உங்களுடைய கோபத்தையும் வேகத்தையும் அல்லது உங்களுடைய விவேகமற்ற செயலையும் உங்களுடைய பொறுமையும் முதல் 4 மாதங்களுக்கு உங்களுடைய எமோஷனல் சரி பிறரால், அதாவது இப்படி சொல்லலாம், பிறர் உங்களை கோபப்படுத்துவார்கள், நீங்கள் கோபப்படக்கூடாது. பொறுமையுடன் இருந்தால் உங்கள் 2026 உங்களுக்கு ஒரு நார்மலான வாழ்க்கை கொடுத்தே தீரும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் தன்னுடைய கடந்த கால நான் எப்படி இருந்தேன் யார் என்று தெரியுமா என்றால் என்று சொல்லியே தங்களுடைய இழந்த பராக்கிரமத்தை இப்பொழுது பேசாதீர்கள். இந்த காலம் நமக்கு, நிகழ்காலம் நமக்கு சாதகமாக இல்லை. ஆக சாதகம் என்பது எதில் இருக்கிறது? உங்கள் பொறுமையில் இருக்கிறது. உங்களுடைய பழைய கால புராணங்களை அப்படியே வைத்துவிட்டு நடைமுறைக்கு வாருங்கள். எல்லோரும் பாருங்கள், எப்படி உழைக்கிறார்கள், எப்படி சம்பாதிக்கிறார்கள், எப்படி அரவணைத்து செல்கிறார்கள் என்பதை கூர்ந்து ஆய்வு செய்து அவர்களோடு கலந்து விடுங்கள். உங்களுடைய சர்க்கிள்கள் மெல்ல மெல்ல மாறி சிறப்பான ஒரு இடத்தை, நார்மலான ஒரு இடத்தை பெரிய பாதிப்புகள் இல்லாமல் தக்க வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ரோகிணி பழைய புராணத்தை பாடாமல் இருந்தால் உங்களுடைய இந்த 2026 அற்புதமாக இருக்கும். குறிப்பாக முதல் 4 மாதங்களில் உங்களுடைய மௌனமே மகா சிறந்த வரம். மௌனம் மகா சிறந்த வரம், மகா பெரியவா கொடுத்த வரம். ஆக உங்களுடைய செயலை நீங்கள் ஆரம்பியுங்கள், சுருண்டு படுத்துறாதீங்க. ஏன்னா தேர் ஓடிக்கொண்டு ஒரு இடத்தில் நின்றுவிடும். நிற்கக்கூடாது, ஓட விடுங்க, நடைவண்டியாக ஓட விடுங்க. இல்லை தேரை சுத்தம் பண்ணுங்க, அல்லது இருக்கிற இடத்தை உங்களுடைய சிறு சிறு வேலைகளை செய்து உங்கள் வாழ்க்கையை ஓட்ட ஆரம்பிங்க. பிறர் கொடுப்பார்கள், பிறர் எண்ணுவார்கள், நமக்கு என்ன இருக்கிறது என்று மேலே இருக்கிறவனையோ அல்லது பக்கத்தில் இருக்கிறவனையோ அரவணைச்சு காத்திருக்காதீங்க. ரோகிணி காத்திருந்தால் உங்களுக்கு கஷ்டம் உண்டு. நீங்கள் செயல்பட்டால் இந்த ஆண்டு நார்மலான வாழ்க்கைக்கும் நார்மலான செயலுக்கும் அங்கீகாரம் உண்டு. பரவாயில்லப்பா, போன வருஷம் நல்லா பிஸ்னஸ் போச்சு, ஆனாலும் இப்போ பிஸ்னஸ் டல்லாக தான் இருக்குது, ஆனாலும் விடலப்பா அப்படின்னு பிறர் பாராட்டுவார்கள். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவன் தொழிலை விடலப்பா, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவனுடைய செயலை விடலப்பா. ஒரு நேரம் வருகிறது, ஒரு நேரம் போகிற, ஆனால் உங்களுக்கான அடையாளத்தை நீங்கள் இழக்கவில்லை, ஆனால் இழந்துட போறீங்க. ரோகிணி உங்களுக்கான அடையாளத்தை இழக்க வேண்டும். ஒரு தொழிலை முடிச்சுட்டு இன்னொரு தொழிலை ஆரம்பித்த பிறகு அதிலே பணம் பண்ணிட்டீங்க, ஆனால் அந்த தொழிலை விடுறீங்க. அப்போ புதுசாக திருப்பி ரீக்ரியேட்டட் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ நிற்கிறீங்க. ஆக ரோகிணி பழதையே தொடுங்கள், ஆனால் பெரிதாக செல்லாதீர்கள். ஆனால் பழசில் நான் இப்படி இருந்தேன், இப்போ இப்படி இருக்கனே, பழசில் இப்படி இருந்தனே, இப்படி இருக்கனே என்று பேசி காலத்தை வீணாக்காதீர்கள். ஆக ரோகிணி முதல் 4 மாதங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும். கடைசி 4 மாதங்கள் பொருளாதாரத்தில் எந்த கமிட்மெண்ட்டுக்கும் கொடுத்துடாதீங்க. குறிப்பாக கடைசி 4 மாதங்கள் பொருளாதார கமிட்மெண்ட்டில் மாட்டிடாதீங்க, சிக்கிடுவீங்க. ஆதலால் ரோகிணி
கவனமுடன் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். நன்றி, நமஸ்காரம். எல்லோருக்கும் 2026 எப்படி இருக்கும் என்பதை பொது பலனாக அல்லாமல் தனி பலனாக ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வாயிலாக எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி வளர வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி படிக்க வேண்டும், எப்படி பக்குவமாக இருக்க வேண்டும், எப்படி பண்பாக நடக்க வேண்டும் என்பதை 27 நட்சத்திரத்தின் வாயிலாக அவருடைய தன்மையும் உண்மையும் நேர்மையும் பக்தியும் இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிவியின் வாயிலாக அவர்களுக்கும் அவர்கள் வாயிலாக உங்களுக்கும் கேதுவின் காதலனாக காயத்ரி சங்கர் கொடுத்த விளக்கங்கள் வாய்ப்புகளுக்கும் உங்களுடைய பரிணாம வளர்ச்சிகளுக்கும் எடுத்துக்கொள்ளுங்கள். பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள். மேலும் பலப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நன்றாக இருக்க, இந்த நேயர்களும் நன்றாக இருக்க இவர்களுக்கு ஒரு நன்றியும் அடியேனுக்கு ஒரு நன்றியும், எனக்கு இந்த வித்தைகளை கற்றுக் கொடுத்த எனது குருநாதருக்கும் எனக்கு வழிகாட்டியே இருக்கக்கூடிய காஞ்சி மகா பெரியவருக்கும் ராமானுஜருக்கும் அடியேனின் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு 2026 வாழ்க வளமுடன் என்று நிறைவாக அனைவரும் வாழ வளர விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். ஜோதிட ஆலோசனைக்கு தேவை எனில் தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, நமஸ்காரம்.